நண்பர்களே, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இருக்கும். ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்கக்கூடாது. இருந்தாலும் நான் கேட்குறேன். ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாங்க, ஃபேஸ்புக்கில் 5 செட்டிங்ஸ், தெரிஞ்சிக்க வேண்டிய செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத். நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஃபேஸ்புக் பக்கம் போய், அதான் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பக்கம் போனேன். பார்த்தீங்கன்னா நிறைய புதிய புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படியாவது இதை ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட உங்கள் முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ விஷயங்களை வழக்கம் போல் என்ன பண்ணுறீங்கன்னா, வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் போரிங், வித்தவுட் மொக்கை, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபேஸ்புக்கில் அந்த 5 செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஸ்மூத்தாக பயன்படுத்தலாமே. வாங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் போங்க. ஃபேஸ்புக்கில் போயிட்டு டாப் ரைட்டில் ஒரு 3 லைன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணி இந்த மெனு ஐக்கானுக்குள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் யுவர் டைம் ஆன் ஃபேஸ்புக்னு இருக்கும். ஸோ இந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்பர் 1 கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யுவர் டைம் ஆன் ஃபேஸ்புக், அதாவது உங்களுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், செட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. டைம், எவ்வளவு நேரம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதை அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கிராஃபாக பாருங்கள். சமல டே டைம் ப்ளஸ் நைட் டைம், அதுக்கப்புறம் டைம் பெர் டே, அதுக்கப்புறம் வீக்லி அப்டேட், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி லாக். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இதில் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் டைம், சி டூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்களை இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா வரும் நாட்களில் நான் இதை தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் மோர் ஃப்ரம் யுவர் டைம், சி செட்டிங்ஸ். பாருங்கள், இதுவும் அப்படி தான். நியூ ஃபீட் ப்ரெஃபரன்சஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஃபேஸ்புக், அதாவது உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யுவர் நோட்டிஃபிகேஷன்ஸ், சி செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ், 2 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. சூஸ் விச் ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் யூ ரிசீவ் அண்ட் வேர் யூ கெட் தெம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், நோட்டிஃபிகேஷனை. சமல. ஸோ இது ஒரு அருமையான ஒரு செட்டிங், யுவர் டைம் ஆன் ஃபேஸ்புக். 2வது நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னா, டைரெக்டாக செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு இதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம எதை சேஞ்ச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இருக்கும். இதில் உங்களுடைய ஃபோன் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பழைய ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஃபோன் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நேம், காண்டாக்ட் இன்ஃபோ, இந்த காண்டாக்ட் இன்ஃபோவை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. இந்த நம்பர் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் பண்ணுற மாதிரியே நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை இதில் ஏதாவது நம்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு நம்பரை நான் செலக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ரிமூவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம டேப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ குட் லாஸ் அக்சஸ் டு மை அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டு சேவ் திஸ் செட்டிங்ஸ் ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட். ஸோ இதில் பாஸ்வேர்டை கொடுத்து ரிமூவ் ஃபோன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த மொபைல் நம்பர் ரிமூவ் ஆகிடும். அடுத்து உங்களுக்கு புது நம்பரை ஆட் பண்ணணும்னா ஆட் ஃபோன் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் புது நம்பரை ஆட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு புது நம்பர் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலரில் ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுதா, அதில் நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக உங்களுடைய புது நம்பரை ஆட் பண்ணிட முடியும். 3வது நம்ம பார்க்க போகிற செட்டிங் செமையான செட்டிங் அப்படின்னு சொல்லலாம், கோட் ஜெனரேட்டர். பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டாப் ரைட்டில் ஒரு 3 லைன் இருக்கும். அந்த ஹேம்பர்க் ஐக்கானை நீங்கள் டேப் பண்ணி மெனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இதில் கோட் ஜெனரேட்டர் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த கோட் ஜெனரேட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஹேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கோட் ஜெனரேட்டர் நம்ம
ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து கோட் ஜெனரேட்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ரீசெட் பண்ண போகிறேன். ரீசெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மை கோட் டஸ் நாட் ஒர்க் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மை கோட் டஸ் நாட் ஒர்க்னு சொல்லுவாங்களா, இதில் வந்து ரீசெட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் ஆக்டிவேட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு ரெடி ஆகும். அந்த கோடை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது இந்த நம்பரை கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகிடலாம். பார்த்தீங்கன்னா கோட் ஜெனரேட்டர் ஹெல்ப் ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் ஃப்ரம் ஹேக்கிங் அண்ட் அன்ஆத்தரைஸ்ட் அக்கௌண்ட் அக்சஸ். அதாவது ஹேக்கர்ஸ்ட் இருந்தும் தேவையில்லாத நபர்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நோண்டும் போதும் இது வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற செட்டிங் ஒரு செமையான இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். அது வந்து ப்ரைவசி ஷார்ட்கட்ஸ். அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கெட் அலர்ட்ஸ் அபவுட் அன்ரெகனைஸ்ட் லாகின்ஸ் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இதில் 3 விஷயங்கள் இருக்குது. நோட்டிஃபிகேஷன், மெசஞ்சர், இமெயில். இந்த 3 நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யாராவது உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து ஏதாவது ஒரு லொக்கேஷனில் உட்காந்துக்கிட்டு அக்சஸ் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் வழியாகவும் இல்லை மெசஞ்சர் வழியாகவும் இல்லை இமெயில் வழியாகவும் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இது மூலமா இமீடியட்லி உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு செட்டிங் தான் இந்த செட்டிங். பயன்படுத்தி பாருங்க. இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற செட்டிங் செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற செட்டிங் செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபேஸ்புக் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து இதில் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைவசி ஷார்ட்கட்ஸ் அதை நம்ம டேப் பண்ணுவோம். அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் அக்சஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 விதமான செட்டப்போட யுவர் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து ஒரே இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனாலும் இதை வந்து தனியாக பிரித்து உங்களுக்கு இன்னமும் டீப்பாக உங்களை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அருமையான செட்டிங் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கையாள முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஃபேஸ்புக் இந்த செட்டப் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இது ஒரு அருமையான ஒரு செட்டிங் சொல்லலாம். செக் பண்ணி பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் காமிச்ச இந்த 5 செட்டிங்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஸ்மூத்தாக பயன்படுத்தணும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது. அதுமாதிரி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.